வினோத்தோடைய ப்ரெசன்ட் சேலரி வந்து 6 டைம்ஸ் இருக்கு, மனோஜோடைய ப்ரெசன்ட் சேலரி வந்து 7 டைம்ஸ் இருக்கு. ரெண்டு பேருக்கும் இன்க்ரிமெண்ட் வந்து 16,000 கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களோட நியூ ரேஷியோ என்னவா மாறுதுன்னா 8:9 மாறுதுன்னு சொல்றாங்க. வாட் இஸ் த ப்ரெசன்ட் சேலரி ஆஃப் மனோஜ், இதான் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போட்டுக்கோங்க. ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, 6:7 கொடுத்துருக்காங்களா, 6x 7x அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ரெண்டு பேருக்குமே சேலரி என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுதா, அந்த 16,000 இங்க போட்டுக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரேஷியோ என்னவா மாறுதுன்னா இவனுக்கு வந்து 8x மாறுது, இவனுக்கு வந்து 9x மாறுதுன்னு சொல்றாங்க. சரி, ஏன் எக்ஸ் போட்டிருக்கீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ 3:4ன்னு ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா, ஸோ ஒரு நம்பரை வந்து 3xன்னு எடுக்கணும், இன்னொரு நம்பரை வந்து 4xன்னு எடுக்கணும். 6xக்கும் 8xக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ, 2x. 7xக்கும் 9xக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ, 2x. ஸோ இஃப் டிஃபரன்ஸ் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா டைரக்டா நீங்க அது கூட அதை அப்படியே ஈக்குவல் பண்ணிக்கலாம். இப்போ 2x = 16,000 எடுத்துக்கலாமா, எக்ஸோட வேல்யூ எவ்வளோ வரும், 8,000. அவ்வளோதான். எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் சம்ம முடிஞ்ச மாதிரி. அந்த கண்டுபிடிச்ச எக்ஸ் எடுத்துட்டு போய் என்ன பண்ணணும், என்ன வேணுமோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். என்ன கேட்குறாங்க, ப்ரெசன்ட் சேலரி ஆஃப் மனோஜ். இதுதான் வந்து ப்ரெசன்ட் சேலரி ஆஃப் மனோஜ். இது வந்து இன்க்ரீஸ்டு சேலரி ஆஃப் மனோஜ். ஸோ 7 இன்டூ எக்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க, 8,000 கண்டுபிடிச்சிருக்கீங்களா, அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 56,000 அவனோட ஒரிஜினல் சம்பளம்.